லாகின் ரிஜிஸ்டரை ஆங்குலருக்குள்ளே எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இது. யூசர் டீட்டெயில்ஸை காமிக்கக்கூடிய ஏபிஐயை இன்டெகிரேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அடுத்தது நம்ம டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்க்கணும். இப்போ டேஷ்போர்ட் காம்போனெண்ட்டுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். எடிட்டரில் டேஷ்போர்ட் ஃபோல்டருக்குள்ளே dashboard.component.html ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ptagக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட்டில் 2 விஷயங்கள் மாறக்கூடியவை. ஒன்று அன்னேம்டு யூசர்ன்ற இந்த இடத்துல ஒரு யூசருடைய பதிவு செய்யப்பட்ட பெயர் வரும், அதாவது டிஸ்பிளே நேம். அதுக்கடுத்து லோக்கல் ஐடி. இந்த லோக்கல் ஐடின்றது நம்ம ஃபயர்பேஸில் பதிவு செஞ்ச அந்த யூசருடைய யூனிக் ஐடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, யூஐடின்னு சொல்லுவோம். அந்த யூனிக் ஐடி இந்த இடத்துல வரும். ஆக டேஷ்போர்டுக்குள்ளே பதிவு செய்யப்பட்ட ஒரு யூசருடைய விவரங்களை நம்ம காட்ட வேண்டிய இடம் இது. இதுக்காக நிச்சயமாக இன்னொரு ஏபிஐயை நம்ம கால் பண்ணுவோம், யூசருடைய டீட்டெயில்ஸை எடுக்கக்கூடிய ஏபிஐ. அதை பற்றி தான் பார்க்கலாம். முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை இந்த ptagக்குள்ளேருந்து கட் பண்ணிடலாம். இதை நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மூலமாக கொடுக்கணும், அப்போ தான் நம்மளால் வேல்யூஸை மாற்றி அமைக்க முடியும். இந்த ptagோடைய இன்னர் டெக்ஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு இந்த டெக்ஸ்ட்டை வேல்யூவாக கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டை வேல்யூவாக கொடுக்கணுன்னா நம்ம இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை வச்சுருக்கணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங்க்கு வேல்யூவாக தான் இது போகும், அதனால் சிங்கிள் கோட் தேவை. இப்போது இதில் நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய விஷயம் இந்த லோக்கல் ஐடி. அதனால் அந்த இடத்துல நான் கன்கார்டினேட் பண்ணுறேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை, இந்த காம்போனெண்ட்டோடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை. இந்த ப்ளஸ் கொடுத்து இந்த இடத்துல திஸ் டாட் யூசர் டாட் லோக்கல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம உருவாக்கலை, அதனால் இந்த டேஷ்போர்டோடைய காம்போனெண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, dashboard.component.ts ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் யூசர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறோம். அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே லோக்கல் ஐடின்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த லோக்கல் ஐடி ஃபீல்டு இனிஷியலாக, அதாவது ஆரம்பிக்கும் போது காலியாக தான் இருக்கும். இந்த ஃபீல்டை தான் நம்ம இந்த இடத்துல இந்த HTML ஃபைலுக்குள்ளே காமிக்கிறோம், தெரியுதா? இப்போது அதே மாதிரி இன்னொரு இடத்தையும் நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். இந்த அன்னேம்டு யூசர்ன்ற இடத்துல நம்ம ஒரு யூசருடைய டிஸ்பிளே நேம் காமிக்கணும். அதனால் இந்த இடத்துலையும் ஒரு கன்கார்டினேஷன் பண்ணிக்கிறேன். இங்கே பண்ண அதே விஷயந்தான் இங்கேயும் கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். அதில் திஸ் யூசர், அதுக்குள்ளே டிஸ்பிளே நேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். இப்போ இதையும் நம்ம இந்த ஃபீல்டையும் நம்ம அந்த யூசர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஃபீல்டாக, இந்த டிஸ்பிளே நேம்ன்ற ஃபீல்டை. அதனால் இங்கே டிஸ்பிளே நேம் அதோட வேல்யூ இனிஷியலாக காலியாக தான் இருக்கும். இப்போ எரர்லாம் போயிருக்கோம். அதோட எடுத்தோடனே இந்த இடத்துல ஏதாவது தெரியணுன்றதுக்காக சும்மா இந்த லோக்கல் ஐடிக்குள்ளே ஏதோ ஒரு வார்த்தைகளை கொடுக்குறேன். இந்த டிஸ்பிளே நேமுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வார்த்தைகளை வேல்யூவாக கொடுக்குறேன். சும்மா தான் கொடுக்குறேன். இது நீங்கள் கொடுக்காம கூட விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு ஏதாவது அந்த இடத்துல தெரியணும் இல்லையா நம்ம பண்ணுற வரைக்கும், அதனால தான் இதை வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை மாற்றி அமைச்சிருக்கோன்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த காம்போனெண்ட்டில் தெரியுது. இப்போ இந்த 2 ஃபீல்டுக்கான வேல்யூஸையும் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ng-on-init ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆத் சர்வீஸோட ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம்ல, கேன் ஆக்சஸ்ன்ற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே ஒரு if ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன்னா, இது அத்தன்டிகேட் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல உறுதி செய்யணும். அதனால் இந்த ஆத் சர்வீஸோட ஆப்ஜெக்ட்லேருந்து நான் இஸ் அத்தன்டிகேட்டட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த யூசர் அத்தன்டிகேட் பண்ணியிருக்கானான்னு உறுதி செஞ்சுக்கிட்டு அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் இந்த இடத்துல யூசரோடைய டீட்டெயில்ஸை காமிக்கக்கூடிய ஒரு ஏபிஐ சர்வீஸை கால் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த லாகினுக்கும் ரெஜிஸ்டருக்கும் பண்ண மாதிரியே ஆத் சர்வீஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கி அந்த ஃபங்க்ஷனை இங்கே நம்ம கால் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுடைய ஆத் சர்வீஸ் கிளாஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ளே புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கீழே எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே நான் எந்த பேராமீட்டரும் வாங்க போகிறது கிடையாது. இந்த இடத்துல நம்ம எந்த பேராமீட்டர் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே டோக்கன் வச்சுருக்கோம். அந்த டோக்கனை வச்சு யூசரோடைய டீட்டெயில் எடுக்க போகிறோம்.
அதுக்கு முதல்ல நமக்கு டோக்கன் தேவைப்படும். அதனால் லெட்டுன்ற கீவேர்டை வச்சு ஒரு டோக்கன்ன்ற வேரியபிளை உருவாக்கிடுறேன். இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்தப்படும். டோக்கன் எதுக்குள்ளே வச்சுருக்கோம்னா செஷன் ஸ்டோரேஜுக்குள்ளே. அதனால் செஷன் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் கால் பண்ணி அதுக்குள்ளே கெட் ஐட்டம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ண டோக்கனுன்ற கீழே ஸ்டோர் பண்ண வேல்யூ எடுக்க போகிறோம். இப்போ டோக்கன் வேல்யூ கிடைச்ச உடனே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு ஆப்ஜெக்ட், அப்சர்வல் ஆப்ஜெக்ட். எதுக்குன்னா HTTP ரெக்வெஸ்ட்டை அனுப்ப போகிறோம். அதனால் this.http.post request அனுப்ப போகிறதால போஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் என்னன்றதை நம்ம கொடுத்தாகணும் இந்த இடத்துலையே. அதுக்கு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுவோன்னு கொடுக்குறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே யூசர்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். அது என்ன டைப் ஃபீல்டுனா ஒரு அரே டைப் ஃபீல்டு. அதுக்குள்ளேயும் ஒரு டைப் இருக்கும். அதனால் ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்னு சொல்கிறோம். அந்த யூசர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் ஆனது லோக்கல் ஐடின்ற ஒரு ஃபீல்டை வச்சுருக்கோம். அது ஒரு ஸ்ட்ரிங் டைப் கொண்ட ஃபீல்டு. அதோட டிஸ்பிளே நேம்ன்ற ஒரு ஃபீல்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஃபீல்டு. ஓகே, இந்த 2 டேட்டாவுமே நம்மளுக்கு கிடைக்கணும். இதுக்கடுத்து இந்த போஸ்ட் மெத்தடோடைய ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே முதல் ஆர்குமெண்ட்டாக நம்ம யூஆரில் கொடுக்கணும். நான் ஏற்கனவே இந்த யூசர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கான ஏபிஐ யூஆரில் வச்சுருக்கேன். ஃபயர்பேஸ் சம்மந்தப்பட்ட ஏபிஐ தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அதை பற்றி தெரியலனா அதுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை தயவுசெய்து போய் பாருங்கள். நான் இப்போ அந்த யூஆரில் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் அதை வச்சுருக்கேன். இந்த யூஆரில் தான் அது. இந்த யூஆர்எல்லில் நான் ஒரு பேராமீட்டரை அனுப்பணும், கீன்ற பேராமீட்டர். அது ஏபிஐ கீ. அதை ஏற்கனவே நான் வச்சுருக்கிறதால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஏபிஐ கீ என்னவோ அதை வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து 2வது பேராமீட்டராக இந்த போஸ்ட் ஃபங்க்ஷனில் கொடுக்க போகிறது பாடி. இந்த ரெக்வஸ்ட்டுக்குள்ளே அனுப்ப வேண்டிய டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த ஃப்ளவர் பிரேசிஸ்க்குள்ளே ஐடி டோக்கனுன்ற ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறேன். அந்த பேராமீட்டருக்கான வேல்யூவாக ஏற்கனவே நான் மேலே வாங்கி வச்சுருக்கேன்ல டோக்கன்னு சொல்லிவிட்டு அந்த வேல்யூவை கொடுத்துட்றேன். இப்போ இந்த டோக்கனை நான் அனுப்பிச்சிட்டதால எனக்கு இந்த யூசரோடைய டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். அதோட இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு அப்சர்வபிள். நீங்கள் இந்த போஸ்ட் ஃபங்க்ஷன் மேலே மவுஸ் ஓவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அப்சர்வபிள் கிடைக்கும். இப்போ அந்த அப்சர்வபிள் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த டேஷ்போர்ட் காம்போனன்ட் கிளாஸில் இந்த அத்தன்டிகேட் செக் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல திஸ் ஆத் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுடைய இந்த டீட்டெயில் சர்வீஸை கால் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு அப்சர்வபிள் கிடைக்கும். இந்த அப்சர்வபிள் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே டாட் வச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இந்த சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷன் நீங்கள் வெற்றியாக தோல்வியாக நடந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் பேராமீட்டர் கொடுக்குறேன். இப்போது அதில் டேட்டான்ற ஆர்குமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக என்னென்ன பண்ண போகிறோன்றதை உள்ளே கொடுக்குறோம். இப்போ இந்த டேட்டா நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற யூசர்ன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே லோக்கல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த லோக்கல் ஐடிக்கு இந்த டேட்டாவில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்குது. யூசர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அரே கிடைக்கும். அந்த அரேயில் 0 இண்டெக்ஸில் இருந்து டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே வேல்யூவாக கொடுக்க போகிறோம். இதே மாதிரி திஸ் யூசர் டாட் டிஸ்பிளே நேம், அதுக்கு இந்த டேட்டாவில் யூசர்ஸ் அரேயில் 0 இண்டெக்ஸில் டாட் வச்சோம்னா நம்மளுக்கு டிஸ்பிளே நேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கிடைக்கும். அந்த ஃபீல்டுக்கான வேல்யூவை இங்கே அசைன் பண்ணிடுறோம். இப்போ 2 ஃபீல்டுக்கான வேல்யூவும் கிடச்சிருச்சு நம்மளுடைய யூசர் ப்ராப்பர்ட்டியில். அப்போது நம்மளுடைய டெக்ஸ்ட் மாறிடும் இந்த சக்ஸஸாக முடிஞ்சால். ஆனால் ஃபெயிலியராக முடியறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் நான் அதை கொடுக்க போகிறது கிடையாது. ப்ரௌசர் போய் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதால நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இங்கே தெரியுது பாருங்கள். இந்த யூசருக்கான டீட்டெயில் 2 இருக்குது. டேனியல், அதோட அவனுடைய யூனிக் ஐடி என்ன அப்படின்றதையும் இங்கே காமிக்கிறது. செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இவனுடைய டீட்டெயில்ஸுங்கிறது தெரியுதா? ஆக உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த நேவிகேஷன் பார் லிங்க்கில் இருக்கிற லாக் அவுட்டுன்ற லிங்க்குக்கான வேலையை நம்ம பார்க்கணும்.